கையில கொஞ்சம் ஒரு அமௌண்ட் இருக்கு, ஏதாவது ஒரு நல்ல மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கீங்கன்னா உங்களுக்கான வீடியோ இந்த வீடியோவா தான் இருக்கும். இந்த மியூச்சுவல் ஃபண்ட் பாத்துக்கிட்டீங்கன்னா ஐடி செக்டர் பேஸ் பண்ணி உள்ள ஒரு மியூச்சுவல் ஃபண்ட். இதுல நீங்க எஸ்ஐபி டைப்லனாலும் நீங்க இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இதை பத்தி தான் 4 ஸ்டெப்பாட்டி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இருக்கிற பாசிட்டிவான 4 விஷயங்கள், ரெண்டாவது பாத்தீங்கன்னா இதோட நெகட்டிவ், மூணாவது பாத்தீங்கன்னா இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, நாலாவது பாத்தீங்கன்னா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த 4 ஸ்டெப் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது. இதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க எனக்கு சப்போர்ட் கொடுக்கறதா இருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க. சரி, இப்ப இந்த செக்டர்ல இருக்கிற பாசிட்டிவான 4 விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஐயோட பூமிங் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு எந்த இண்டஸ்ட்ரியில பாத்துக்கிட்டீங்கன்னாலும் ஏஐயோட ஒரு இம்பாக்ட் பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரி, டெக்னாலஜி, இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏஐயோட தாக்கம் பயங்கரமாவே இருந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்கும்போது வேலைவாய்ப்புகள் நிறைய குறையதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்துட்டு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா வேலைவாய்ப்புகள் இதனால அதிகமாக தான் ஆயிட்டு இருக்கும். எப்படி சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, பொதுவாவே ஒரு இண்டஸ்ட்ரியில ஒரு புதுசான ஒரு விஷயம் உள்ள வருதுன்னா அந்த இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த குரோத்தை விட பல மடங்கு குரோத் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஆட்டோ இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா ஈவி வந்தது. ஈவி வந்ததுல இருந்து ஆட்டோ இண்டஸ்ட்ரி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு குரோத் இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரெனியூபிள் எனர்ஜி, பவர் செக்டர்ல ரெனியூபிள் எனர்ஜி வந்தது. ரெனியூபிள் எனர்ஜி வந்ததுனால பவர் செக்டர் நல்ல ஒரு குரோத் ஆச்சு. இப்படி இருக்கும்போது ஒரு ஐடி செக்டர் உள்ள வரும், ஐடி செக்டர்ல ஒரு ஏஐ வரும்போது இந்த செக்டர் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பூமிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏற்கனவே இருந்த குரோத்தை விட பல மடங்கு குரோத் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது பாசிட்டிவ் பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பிரைஸ் கரெக்ஷன். இந்த செக்டர்ல பாத்தீங்கன்னா ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 33% வரைக்கும் நம்மளுக்கு பிரைஸ் கரெக்ஷன்ஸ் கொடுத்திருந்தது. அகைன் ரெக்கவரி பாத்தீங்கன்னா ஒரு 15% வரைக்கும் ரெக்கவரி கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துல ரெக்கவரி ஆயிருந்தது. இந்த ரெக்கவரி பாத்தீங்கன்னா இந்த ரெக்கவரி பீரியட்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மாசம் இருந்தது. இந்த 3 மாசத்துல பாத்தீங்கன்னா என்னோட கிளைண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இந்த டெக்னாலஜி ஃபண்ட் பாத்தீங்கன்னா நான் நிறைய பேருக்கு கொடுத்தேன். இன்னும் இது பாத்தீங்கன்னா ஃபர்தரா கன்டினியூ ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே பிரைஸ் கரெக்ஷன்ஸ் அதுல நம்ம எடுக்கிறோம்னா நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல கிடைக்கும். மூணாவது பார்த்தோம்னா ஐடி இண்டெக்ஸ்ல உள்ள விப்ரோ, ஹெச்சிஎல், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. ஓவரால் ஐடி இண்டெக்ஸோட பிஇ ரேஷியோ பார்த்தோம்னா 27ல இருக்கு. பொதுவாகவே ஐடி இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா அந்த 30 பிஇ அந்த ரேஞ்சிலே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஆவரேஜ் பிரைஸ் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். 27ல இருக்கும்போது மற்ற செக்டார்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வேல்யூவேஷன்ல இருக்கு. சரி, இப்ப நாலாவது பார்த்தோம்னா ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பிஎஃப்எஸ்ஐயோட growth பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு இப்ப பாத்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth ஆயிட்டு இருக்கு. பிஎஃப்எஸ்ஐனா என்னன்னு கேட்டீங்கன்னா பேங்கிங், பினான்சியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கே தெரியும் நம்மளுக்கு பேங்கிங் செக்டார் பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு growth ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரி பஜாஜ் பினான்ஸ் இந்த மாதிரி என்பிஎஸ்சி கம்பெனிஸும் நல்ல ஒரு growth ஆயிட்டு இருக்கு. இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இல்லாம இப்ப நிறைய பேர் இன்சூரன்ஸும் எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நீங்க பேங்கிங் சைட் எல்லாம் போனீங்கன்னா உங்களை இன்சூரன்ஸ் எடுக்க சொல்லியும் மியூச்சுவல் ஃபண்ட் இந்த மாதிரி எடுக்க சொல்லியும் ரொம்ப தொந்தரவு பண்ணி எப்படியாவது போட வச்சிருவாங்க. இப்படி இருக்கும்போது இந்த பிஎஃப்எஸ்ஐ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு growth. சரி, பிஎஃப்எஸ்ஐ பாத்தீங்கன்னா பேங்கிங், பினான்சியல் நல்ல growth இருக்கு. ஐடி செக்டருக்கு என்ன ஒரு கனெக்ட்னு கேட்டீங்கன்னா ஐடி செக்டருக்கு 40% ரெவன்யூ எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா இந்த பிஎஃப்எஸ்ஐ கேட்டகரியில இருந்து தான் வருது. உங்களுக்கு நம்ம பேங்கிங்கோ, பினான்சியலோ, இன்வெஸ்ட்மெண்ட்டோ, இன்சூரன்ஸோ இந்த மாதிரி சர்வீசஸ்க்கு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்னாலஜி இல்லாம அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. எல்லாமே நம்மளுக்கு டெக்னாலஜி தான். அப்படி இருக்கும்போது இந்த டெக்னாலஜில பாத்தீங்கன்னா அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. நல்ல ஒரு growth இருக்குன்னா அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது பாத்தீங்கன்னா டெக்னாலஜில தான். புது புது ஏஎம்சிஸ், புது புது கம்பெனிஸும் இந்த செக்டார்ல வந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த செக்டார் பயங்கரமா growth இருக்கனால அகைன் பாத்தீங்கன்னா ஐடி செக்டார்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அதிகமா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு முக்கியமான விஷயம் நம்மளுக்கு பாசிட்டிவா இருக்கனால இந்த 4 விஷயம் பாத்தீங்கன்னா நம்மள ஐடி செக்டார் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மேல கொண்டு போறதுக்கு அதிகமான வாய்ப்பே இருக்கு. சரி, இப்ப இதுல ரெண்டாவது ஆல்ட்டு நெகட்டிவ் விஷயங்கள் என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஐடி செக்டார் பாத்தீங்கன்னா
எக்ஸ்போர்ட் பிசினஸ் நம்பி இருக்கனால ட்ரம்ப்போட டாரிஃப் பாலிசி பாத்தீங்கன்னா ஐடி செக்டருக்கு ரிலேட்டட் ஏதாவது பேட் நியூஸ் வருதுன்னா நம்மளுக்கு இது அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா வந்து ட்ரம்ப் ஒரு இஷ்யூன்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு நாள் நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது. ஏன்னா வந்து ட்ரம்ப்புக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவரோட சன்னு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அவரோட ஆட்டிடியூட் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம வந்து ட்ரம்ப்பே பரவாயில்லன்னு நம்ம சொல்லுவோம். அதனால இதெல்லாம் ஒரு பிரச்சனையாட்டு நம்ம பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஷார்ட் டேர்ம்ல பார்க்கும்போது ஒரு பிளக்சுவேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கே தவிர லாங் டேர்முக்கு பார்த்தோம்னா நல்ல growthக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு. சரி, இப்போ இதுல எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும்னு நம்ம பார்த்தோம்னா இதுக்கு பதில் பாத்தீங்கன்னா என்கிட்ட கிடையாது. ஆனா வந்து ஒரு எதிர்பார்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்துல ஒரு 100% வரைக்கும் இந்த செக்டார்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்து ஒரு 5 வருஷத்துக்குள்ள ஒரு 100% வரைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ரிட்டர்ன்ஸ் வயசுன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நான் வந்து ஒரு மீட்டிங்ல வந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த ஃபண்டு பாத்தீங்கன்னா ஒரு 15%ல இருந்து 20% வரைக்கும் அந்த ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு நான் வந்து அந்த மீட்டிங்ல நான் சொன்னேன். அப்போ ஒருத்தர் வந்து எந்திரிச்சு என்னங்க சொல்றீங்க, ஒரு 15% 20% எல்லாம் ஒரு ரிட்டர்ன்ஸா? நான் ஒரு ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், 70% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு அப்படின்னாரு. அப்போ நான் பதிலுக்கு அவர்கிட்ட சொன்னது என்னன்னா, சரி 70% ஒரு வருஷத்துக்கு கொடுக்குன்னா நீங்க பேங்க்ல லோன் வாங்கி பர்சனல் லோன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேண்டியதுன்னா உங்களுக்கு 10%லேயே உங்களுக்கு பர்சனல் லோன் கொடுப்பான். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேண்டியதானே? எதுக்கு உங்க பிசினஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேண்டிய உங்க பிசினஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை விட இதுல அதிகமா கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, இதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர்கிட்ட இருந்து பதில் வரவே இல்லை. இதே மாதிரிதான் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த ஒரு 12% எல்லாம் ரொம்ப போதாதுன்னு நினைக்காங்க. ஆனா வந்து அம்பானியோ அதானியோ பல லட்சம் கோடி போட்டு பிசினஸ் பண்றவங்க பாத்தீங்கன்னா 10% growth தான் அவங்க பிசினஸ் growth காமிக்காங்க. அந்த ஒரு 10% ஒரு பெரிய growth மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு 12% 15% எல்லாம் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிற ரிட்டர்ன்ஸை எடுத்து பாக்கெட்ல போட்டு நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்குது நம்மளுக்கு நல்லது. சரி, இப்ப கடைசியாட்டு இதுல எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா நீங்க இடிஎஃப்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இடிஎஃப்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா நீங்க வந்து இன்டெக்ஸ் எப்படி ரிட்டர்ன்ஸ் கொடுக்கோ அதே மாதிரிதான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஜஸ்ட் புரோக்கர் அக்கௌண்ட்லயே போனீங்கன்னா ஐடிபிஸ்ன்னு இருக்கும், நீங்க அதை சர்ச் பண்ணியே நீங்க வந்து அந்த ஐடிபிஸ்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட ஒரு 35 ரூபாய் கிட்ட இருந்தாலே நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா ஐடி செக்டர் பேஸ் பண்ணி உள்ள மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கும். அதுல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்கன்னா அந்த இன்டெக்ஸ் கொடுக்குற ரிட்டர்ன்ஸை விட எக்ஸ்ட்ரா ஒரு 3ல இருந்து ஒரு 4% வரைக்கும்னாலும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதனாலனா இன்டெக்ஸை விட அவங்க வந்து அதிகமா ரிட்டர்ன்ஸ் கொடுக்கணும்னு பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இடிஎஃப் காட்டிலும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது பாத்தீங்கன்னாலும் உங்க புரோக்கர் அக்கௌண்ட்லயே இருக்கும் இந்த ஃபண்டு. மினிமமே பாத்தீங்கன்னா ஒரு 1000 ரூபாய் இருந்தாலே நீங்க வந்து இந்த ஃபண்ட்லயும் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்ப நம்ம பார்த்த 4 விஷயங்கள் பார்த்தோம்னா பாசிட்டிவ்ல இருக்கிற 4 விஷயங்கள் பார்த்தோம். ரெண்டாவது நெகட்டிவ் விஷயங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த மாதிரி விஷயங்களும் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுன்னு பார்த்தோம். இந்த 4 விஷயமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட் ரைஸ் பண்ணுங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ரிப்ளை பண்றேன்.